இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷியை காமிக்கிறாங்க. அவள் ஜெயிலில் தான் இருக்கா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்து ஷூவெல்லாம் வாஷ் பண்ணி விடு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் என்னால் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ஷூவை போட்டு மிதிச்சதுமே அந்த பொண்ணுக்கு கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு, நீ என்ன நினச்சிட்ருக்கே, நீயே வந்து ஒரு கொலைகாரி, கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட திமிர வந்து பேசிகிட்டு இருக்கே, அசிங்கம் இல்லாமன்னு சொல்லி கேட்டதும் நான் எந்த தப்பு பண்ணலைன்னு அவள் சொல்கிறா. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, உன்னோட ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக தான் லைஃப்பை வாழ போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க கூட சேர்ந்து இருந்தீங்க அவங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ லீதான் வந்து அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருப்பான் போல். அவங்க அப்பா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி வந்து சாவுற நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் அவள் தான் சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். ரெண்டாவது இவனோட பேபியை வந்து அவன் எவ்வளோ சொல்லியுமே அவள் அபார்ஷன் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இதனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் போல். ஹீரோயின் பேபி வந்து அபார்ஷன்லாம் பண்ணலை, பேபி நல்லா தான் இருக்குது போல். அப்போ அங்கே இன்னொரு பொண்ணு வர்றாங்க. அவங்களோட நேம் அந்த வேன். நம்ம ஹீரோயின்ட்ட நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னை ஜெயிலேருந்துமே நான் காப்பாற்றிடுவேன், ஆனால் நான் வந்து கொடுக்குற வந்து வேலையை நீ பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பர்சனுக்கு போய் நம்ம ஹீரோயின் மசாஜெல்லாம் பண்ணிட்டுருக்கோமே அந்த பர்சன் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண போது நம்ம ஹீரோயின் அவனை அங்கே கொலை பண்ணிடுறா. அவனை கொலை பண்ணுறதுக்காக தான் அந்த பொண்ணு அனுப்பி வச்சுருப்பாங்க போல். வெளியே வரும்போது நிறைய ஃபைட்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வேன்ட்டை வந்து நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே நான் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே, நீ உன் குழந்தைய பற்றிலாம் கவலைப்படாத, குழந்தை சேஃபாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்து உனக்கு புதுசாக இன்னொரு டாஸ்க்குமே கொடுத்துருக்கேன், நீ அதை போய் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் ஒரு பார்ட்டியில் போய் அங்கே வந்து வெயிட்ரஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அவளோட ஃபேஸில் வந்துட்டு மாஸ்க்லாம் போட்டிருக்கா. அங்கே ஷென்ன்ற ஒரு பர்சன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் வந்து உன்னோட ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ வந்து மாஸ்கை ரிமூவ் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். இவனை தான் வந்துட்டு ஏதோ பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கா போல் நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் என்னால் முடியாது, எங்கள் பாஸ் திட்டுவாருன்னு சொன்னதும் அதெல்லாம் நீ பார்த்துக்கிறேன் நான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு மாஸ்கை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் லீயும் அந்த ஷீஷியுமே அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ என்ன வந்த, எப்போ ஜெயிலில் இருந்த அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும் அவளுக்குமே ரொம்ப அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ இப்போ என்னோட லைஃப்பில் திரும்ப வந்து என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற, நீ தான் அவரோட குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டே இல்லை, ஆனால் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவர் என்ன நல்லா பார்த்துக்குவார், ஒழுங்காக போயிரு அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு வேணும்னே கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சுக்குது சும்மா ஆக்டிங் தான் போட்டுட்ருக்கான்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்து ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டான். அதுக்கப்புறம் நீ திரும்ப எதுக்காக என்னோட லைஃப்பில் வந்திருக்க, இப்போ இந்த ஆள் கூட எதுக்காக நெருங்கி வந்துட்டுருக்க, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும் நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், நீ வந்து யாரோட சுற்றுறன்னு நான் கேட்குறேன்னா நீயுமே கேட்கக்கூடாதுன்னு சொன்னதும் தேவையில்லாத வேலை பண்ணாத, நீ என்னோட லைஃபவே கெடுத்துட்டேன்னு அவன் கோவப்படுறான். யாரோட லைஃபை கெடுத்ததுன்னு சொல்லி கேட்டதும் அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் நான் என்ன சொன்னாலும் நீ என்ன நம்ப போகிற, நான் எதுவுமே பண்ணல, எல்லாத்துக்குமே காரணம் அவதான்னு சொல்லிட்டு நீ எப்பயுமே அவளோட பேச்சு தானே கேட்ப, நீ ஒழுங்கு அங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் நீ இந்த ஆள் கூட சேர்ந்து சுற்றக்கூடாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் ஹீரோயின் கேட்க மாட்டேன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே அந்த ஷென் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் நான் பேசின எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நீ திரும்ப உன்னோட ஹஸ்பண்ட்டை போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோக்கு அங்கே ஷென் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு வந்து அங்கே ஐஸ் பேக்லாம் வச்சு விட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உன்னை கேர் பண்ணிக்கிறவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது ட்ரிங்க்ஸில் ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு போல், ரெண்டு பேருக்குமே நல்லா ட்ரக் ஆகிருது. ரெண்டு பேருமே ஸ்லிப்பாகி அங்கே விழுந்துடுறாங்க. அதே டயத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இப்படி ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோதான் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை வேமா வாஷ்ரூமில் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நான் தான் உன்ட்ட சொன்னனா இல்லையா அவன் பக்கத்தில் நீ க்ளோஸாக போகக்கூடாதுன்னு, அப்புறம் எதுக்காக நீ பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இப்போ நீ எதுக்காக வந்திருக்க, நான் தான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா, நீ எப்பயாச்சும் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கியா, அந்த சிசியை தானே நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுமே நம்ம ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பெட்டில் தூங்கலாம் வைக்கிறான். அவனுக்கு இன்னுமே நம்ம ஹீரோயின் மேலே பாசம் இருந்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே ஒரு சமாதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரே பண்ண சொன்னதும் என்ன யாரோட சமாதின்னு கேட்டதும் நம்ம பேபியோட தானான்னு சொன்னதுமே அடப்பாவி குழந்தை வந்துட்டு உயிரோட தான் இருக்குது, ஆனால் தெரியாமல் எப்படி பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி தான் ஹீரோயின் இருக்குது, நீ வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு என் குழந்தைக்கு பூஜைகள்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருது. இன்னுமே இவளுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லை.
கண்டிப்பாக இவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த ஷென்னோட கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டுருக்கும் போது அங்கே நிறைய கார்லாம் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வருது. உள்ளேருந்து நிறைய ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு மரியாதையை வெளியே விட அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு இந்த காரை திருடிட்டு தான் வந்திருக்கேன், நான் ஜெயிலேருந்து வந்த பொண்ணு, எனக்கு காசு இல்லைன்னு இந்த மாதிரி பண்ணிட்டேன், அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்றத சொன்னதும் அந்த டானுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. சரி ஓகே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் ஹீரோயின் மேரேஜ் தானே பண்ணா போச்சு அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் கீழே வந்து ஒரு கிக் விட்றா. அதுக்கப்புறம் அவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோங்க வந்து ஹீரோயின் அடிக்க வந்ததுமே ஹீரோங்க ஊடால போய் விழுந்து அவனுக்கு அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அவனுங்க ஹாஸ்பிட்டல்லையுமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டுது, ரொம்ப தவிச்சு போயிட்டுருக்கா, எப்படி இருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு அவனை அங்கே பார்க்க வரும்போது உள்ளே பார்த்தா அந்த சிசி இருந்துட்டு உள்ளே விட மாட்டான், நீ எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீயே வந்து இருக்கும்போது நான் பார்க்குறதுக்கு என்ன அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை போய் பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு கேட்டதும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேளு, அந்த ஷென் பக்கத்தில் நீ நெருங்கி போகாதான்னு சொன்னதும் அதை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்றத சொல்கிறா. நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி இல்லைனா எனக்கு நீ இன்னொரு பேபி பெற்று தரணும், உன்னால தான் என்னோட பேபி இறந்து போச்சு அப்படின்றத சொன்னதோ நீ சொல்கிற இந்த 2 வேலையுமே என்னால் பண்ண முடியாது, தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவன் டாக்டர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல். நம்ம ஹீரோயின்ட்ட என்ன உன்னோட ஹஸ்பண்ட் மேலே திரும்ப இன்னுமே உனக்கு பாசம் இருந்துட்டுருக்கான்னு கேட்டதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவன் எனக்கு வந்து பண்ண கொடுமைக்கு நான் வந்து பாசம் வைக்க முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே அங்கே நம்ம ஹீரோ நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அவனை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டு எதுவுமே இப்போ வரைக்கும் தப்பு பண்ணலை, ஆனால் வந்துட்டு அந்த சிசி பேச்சை கேட்டுட்டு அவன் என்னை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட மன கஷ்டங்களெல்லாம் அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஹீரோ அங்கே நின்று கேட்டுகிட்டே தான் இருக்கான். ஹீரோங்க ஷென்னோட கிளம்பி போனதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. கண்டிப்பாக இவளை வந்துட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், என்ன சொன்னாலும் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கா, இவ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்டு அங்கே வேன் வந்து கால் பண்ணி நீ என்ன சொன்ன ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டியான்னு சொன்னதும் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவளோட பேபியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவளோட நேம் வந்து சூச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறதுக்காக நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் தூக்கத்திலே குழந்தையோட பேரை சொன்னதும் இப்போ இனி யார் வந்துட்டு ஏதோ ஒரு பையனோட பேரை சொல்கிறேன் அப்படின்றத அவன் கேட்டதுமே நீ இங்கே பண்ணிட்டுருக்க, நான் தான் உன்னை இங்கே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அவன் சொல்கிறா. நான் என்னோட ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது வேணுனே ஹீரோங்க பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டு பேசினதுமே ஹீரோ என்னவோ உனக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்கா அப்படின்றத சொன்னது அங்கே வந்து பிடிச்சி ஏற்றி தள்ளி விட்டா. என்னவா நீ பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அங்கே வெளியே பார்த்தா வெளியே கதவை யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த ஷீஷையுமே வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் மரியாதையை என் பையனை அனுப்பி வச்சிருவேன், ஹாஸ்பிட்டலில் உன்னை தான் பார்க்க வந்திருக்கான்னு சொன்னதும் ஆமாம் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு தானே எனக்கு வேலை இருக்குது, ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் திட்டா. அப்போ அவங்க அம்மா கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட பையன் வந்துட்டு இந்த நிலைமைக்கு வர காரணமே நீ தான், என்னோட ஹஸ்பண்டுமே இப்போ எவ்வளோ வந்து மோசமான நிலைமையில் இருக்கார், அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்றத சொன்னதும் நான் எதுவுமே அவரை வந்து பண்ண கிடையாது, ஆனால் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க பக்கத்தில் இருக்க அந்த சிசி தான், உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து கோவப்பட்டுட்டு தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வந்ததுமே இப்போ ஹீரோ வந்து கையை பிடிச்சிக்கிறான். அம்மா நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் நீ இவளுக்காகவா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இவ குழந்தைய வந்து கொலை பண்ணவ, உன்னோட அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் இவ தான், இவங்க பெற்றவங்க ஒழுங்காக இருந்தால் தானே இவ ஒழுங்காக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை பற்றி அசிங்கமாக பேசினதும் ஹீரோயின் அவங்ககிட்ட வந்து கோவப்பட்டுட்டு பக்கத்தில் போனதுமே நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, அவங்க என்னோட அம்மா அப்படின்றத சொல்கிறான், நீ தேவையில்லாமல் இங்கே பேசிட்டு இருக்காத, மரியாதை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்றத சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கேருந்து துரத்தி விட்டுறா. நெக்ஸ்டே அந்த என்னோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல். என்னோட சேல்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் நீங்கள் எதுங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் போய் அவள் மீட் பண்ண போகிறா. அப்போ அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, உங்களுக்கு நடந்த எல்லாமே தெரியும்ல அப்படின்றத சொல்லிட்டு அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. காரில் வந்து எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பிரேக் வந்துட்டு கட் ஆகிருக்கு, வேணும்னே யாரோ பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அங்கே அடிப்பட்டு அவர் ஹோமாக்குமே போயிடுறாரு. இந்த ப்ராப்ளத்தில் தான் நம்ம ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த சிசி வந்துட்டு அந்த காரில் தான் வந்திருக்கா, பட் அவளுக்கு எதுவுமே ஆகலை. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் ஒய்ஃப் உங்கள் அப்பாவை பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னதும் இதில் என்ன இருக்குது அப்படின்றத கேட்டதும் உங்கள் அம்மா உங்க போகிறாங்களேன்னு சொன்னதும் ஹீரோ வந்து பயந்தடிச்சு அங்கே ஓடிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அந்த சிசி வந்துடுறா, பட் வந்துட்டு கண்டுக்காமல் போயிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்காத, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ அந்த ஷென் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொன்னதும் உனக்கு நான் எத்தனை டைம் சொல்கிறது, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னு
அப்படின்னா நீ எனக்கு வந்துட்டு திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பேபி பேத்து கொடு, உன்னால தான் என்ன பேபி வந்துட்டு இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறான். ஹீரோயினுக்கு தொல்லை தாங்க முடியல, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவ திட்டா. ஷென் நம்ம ஹீரோயினை திரும்ப வீட்டுக்கு வந்து மீட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு நீ என் கூட சேர்ந்து வரையான்னு சொன்னதும் அவளும் சரி ஓகே அப்படின்றத சொல்லிடுறா. நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டிக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே அந்த ஷீசியும் நம்ம ஹீரோவையும் பார்த்துட்டு எப்போ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத கேட்டதும் குடி சீக்கிரம் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. பட் ஹீரோக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரியே அவன் நின்றுட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஷென்னு ஹீரோயின் வந்ததுமே யார் இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, 2 பேத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கேட்டதும் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான், குடி சீக்கிரம் அதே நடக்கும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு இது வந்து என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணாதன்னு சொன்னதும் நீ வாய் மூடிட்டு இல்லை, நான் வந்து அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு மாற்றி மாற்றி எல்லாத்துக்குமே அங்கே சண்டை போயிட்டுருக்கு. பட் ஹீரோயின் அவன் வந்து வம்பு பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அங்கே ஏழை விட்டுட்டு இருந்தா நம்ம ஹீரோ உனக்கு நான் ஏதாச்சும் வாங்கி தரவா அப்படின்றத கேட்டதும் எனக்கு எதுவுமே நீ வாங்கி தர வேணாம், அந்த சிசிக்கே வாங்கி கொடு, ஆல்ரெடி நீ தான் பெரிய கிஃப்டாக எனக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பி கொடுத்துட்டியே அதே போதும் அப்படின்றத அவ சொல்கிறா. சிசி நம்ம ஹீரோயின்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ தான் என்னோட லைஃபை கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை செஞ்சு அரைஞ்சிட்டு லைஃபை கெடுத்தது நீயே, ஆனால் நீ வந்துட்டு வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கியா, உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணிட்டு நீங்கள் எதுக்காக அவளோட பின்னாடியே இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாதா, நீங்கள் வந்துட்டு அவகிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னதும் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ண வந்துட்டு அங்கே வந்து அவளை டச் பண்ணதுமே ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்றத சொல்லிட்டு அவள் கத்துனதுமே வேமா வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிடுறான். நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வேற படுத்துக்கிட்டதும் நம்ம ஹீரோயின் இவன் தொல்லை தாங்க முடியல, எப்படி விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப வர்றானேன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் மேலே அவளுக்குமே கொஞ்சம் பாசம் இருந்துட்டு தான் இருக்குது. அவனை அப்படியே வந்துட்டு ஹாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் திரும்ப எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே ஃபேஸை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. பார்த்தா லிப்ஸ்டிக்கை வச்சு பூனை மாதிரி வரைஞ்சி விட்டு போயிருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வந்து எனக்கே இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினோட குழந்தைய காமிக்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட பேக்கப் பிடிங்கிட்டு ஒரு பையன் வம்பு பண்ணிட்டு இருக்கவுமே அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன்ட்ட இருந்து அந்த பேக்கை வந்து பிடிங்கி கொடுத்துடுறான். நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, சரி உன்னோட பேரண்ட்ஸ் எங்கே அப்படின்றத கேட்டதும் அம்மா மட்டும்தான் அப்பா இல்லை அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்றதாமே சொல்லிட்டு இருக்கான். அங்கே வேன் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஃபைனலாக வந்து ஃபேமிலி மீட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அந்த சிசி வந்து என்னோட மதரின்ல உன்னை மீட் பண்ணணுமா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் போய் அங்கே மீட் பண்ணுறா. என்ன விஷயம்னு கேட்டதும் இந்த செக்கை வச்சுட்டு என் பையனை நீ விட்டுன்னு சொன்னதும் எனக்கு உங்கள் பையனும் கிடையாது தேவை, இந்த உங்கள் செக்கும் தேவை கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிருங்க, இந்தாங்க இந்த வந்து ஃப்ராடாகவே உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ஏன்னா இவ தான் உங்கள் குடும்பத்தவே கரெக்டாக வந்துட்டு அழிச்சிட்டு போவா அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது அங்கே ஒரு பையன் வந்து அங்கே கிட்னாப் பண்ணிட்டு அவளை போயிடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நீங்கள் என்ன பண்ண வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை போட்டு அடிச்சுட்டு எவ்வளோ தெரியும் என் ஒய்ஃப் மேலே கையை வைப்ப அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். என்னாச்சு அப்படின்றத கேட்டுட்டு ஒன்றுத்துக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி வந்து இவன் காப்பாற்றலான்னு ஐடியா பண்ணியிருப்பான் போல். பட் வந்துட்டு எல்லாமே புட்டுக்கிருச்சு. நம்ம ஹீரோ நீ வந்து தேவையில்லாமல் அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிற வேலை வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப மிரட்டினதுமே நீ வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா எனக்கு நீ ஒரு பேபி பெற்றுக்கொடுன்னு சொன்னதுமே நீ வந்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு என்னை வந்து அசிங்கப்படுத்துவேன், ஆனால் வந்து நான் திரும்ப உன்னை ஈஸியாக மன்னிச்சுட்டு நான் வந்து உன் கூட சேர்ந்துருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் இப்போவே வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அங்கே அந்த ஷென்க்கு கால் பண்ணி நான் உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோ வந்து வேகமாக ஃபோனை பிடிங்கிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் வந்து அவள் ஃபோனே வந்து பண்ணலைன்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது. நீ தேவையில்லாமல் அவர் பக்கத்தில் வந்துட்டு போயிட்டு அவளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நான் வந்து அவரை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்குமே ஹீரோயின் திரும்ப திரும்ப அதே மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கோமே அங்கே அந்த ஷென்னை போய் மீட் பண்ணி எனக்கு வந்துட்டு என்னோட அப்பாவோட ஆக்சிடெண்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கணும், ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுமே வந்துட்டு நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவளோட பையன் வந்து அங்கே ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருக்கான். என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் என்னோட அம்மாவை தான் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீ வந்து நம்பர் சொல்லணும், என்னோட அம்மாவுக்கு வந்து நான் கால் பண்ணுறேன்னு
சொன்னதும் நம்பர் சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினோட நம்பர். அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து டவுட் ஆகிட்டு பார்க்குறதுக்கு என்னமோ உன்ன மாதிரி தான் குழந்தை இருக்குது, நீ வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் வேணால் எடுத்து பார்த்துறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே உடனே வந்துட்டு அதை ஓகேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தா பேபி வந்து இவனோடதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு வந்து ஒரு பக்கம் ஹாப்பியாக வேறு இருக்குது, ஒரு பக்கம் ஷாக்காக வேறு இருக்குது. நம்ம பையன்கிட்ட வந்து நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக திட்டான். இத்தனை வருஷமாக என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரித்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் வந்துட்டு உன்கிட்ட குழந்தைய வந்துட்டு உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? அப்படி இந்த சொன்னேன்னா அந்த சிசி வந்து என் குழந்தை என்னைக்கோ கொலை பண்ணியிருப்பா. எனக்கு ஜெயிலில் எவ்வளோ ப்ராப்ளம் நடந்துச்சு தெரியுமா, என் குழந்தையும் நானும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. ப்ளீஸ் நீ வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, என்னோட அம்மா போஸ்ட் பண்ண வசதி தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்குமே அப்போ நான் என்ன பண்ணுறேனே சரியாக தோணாமல் போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே நீ மன்னிப்பு கேட்டேன்னா உடனே நான் மன்னிச்சிடணுமா, கண்டிப்பாக நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்குமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அவளுமே இங்கே கிஸ் பண்ணிடுறா. அந்த சிசியை மீட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பர்சன் வர்றா. அந்த ஆள் வந்துட்டு நான் உனக்காக தான் பண்ணேன், நீ எனக்காக இது கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணதும் அவள் ரொம்ப கோவப்படுறா. ஏன்னா நான் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக பிரேக் வயரை கட் பண்ண வச்சிருக்கா, பட் உல்ட்டாவா அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் அவள் சாகவே இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. ஹீரோயின் அவங்க வேனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் வந்துடுது, ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரக்கை கொடுத்து ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பார்த்தா அந்த சிசியை கட்டி போட்டு வச்சுட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்கா. என்ன தைரியம் தான் நீ என்னோட ஹஸ்பண்டை இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ண உள்ளே போனதுமே அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான், மரியாதை எங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு பாரு நான் உன்னோட ஒய்ஃப்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அவளங்க ரொம்ப பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு நீ எதுவும் கவலைப்படாத, நான் பண்ண தப்புக்கள் என்னமோ அதை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சரி பண்ணிடுவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த சிசி வந்து அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பாருங்களேன் இவன் வந்து என்னோட ஹஸ்பண்டை எந்தெந்த பிரிக்க பார்க்குறா அப்படின்றத சொன்னதும் நீ எதுக்காக இப்படி அவளோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அவங்க சண்டை போடுறாங்க. அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு இவளெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் உன்னோட அப்பாவோட நிலைமைக்கு இவ தான் காரணம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு நீ வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, பிரேக் வயரை கட் பண்ணதே இவ தான் அப்படின்றத சொல்கிறா. இப்போ அவள் ட்ராமா போட்டதும் அவங்க அம்மா பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் நான் சொன்னாலுமே நம்ப மாட்டேங்களாம்மா, இவ தான் பண்ணான்னு சொன்னதும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ அங்கே ஷென் வந்து அந்த ரெக்கார்டை கொண்டு வந்து போட்டு காமிச்சிடுறான், அந்த பர்சன் கூட வந்து பேசிகிட்டு இருந்ததை. அதை கேட்டுட்டு அவங்க கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறாங்க. இவ்வளோ நாளாக நீ வந்து என் நல்ல மாதிரி என் கூட இருந்து நடித்து என்னை ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அங்கே கத்தி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை குத்த வந்ததுமே அங்கே ஷெனை அவளை பிடிச்சி தள்ளி விட்டு கத்தியுமே பிடிங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு நீ பண்ண பாவங்களுக்குலாம் இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கவே கூடாது, நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஜெயிலையுமே அனுப்பி விட்றாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட அப்பாவுக்குமே இப்போ உடம்பு வந்து நல்லா ரெக்கவர் ஆகிடுது. அவங்க பேரனை பார்த்துட்டு அவருமே ரொம்ப ஹாப்பியாக இருது. சரி ஓகே ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே நல்லபடியாக மேரேஜ் பண்ணி நல்லா வாழணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜுமே பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு எதையுமே இப்போ திரும்ப பண்ண மாட்டேன், உன்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிருவேன்னு சொல்கிறான். ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.